ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் மீதும் சென்டரின் மீதும் பற்றுதல் இருக்கின்றதா? ஓம் சாந்தி. நீங்கள் ஆசிரியர்கள், உங்களுக்குள் எல்லையற்ற வைராகியத்தின் உள்ளுணர்வின் அனுபவம் இருக்கின்றதா? உங்களுக்கு எல்லையற்ற வைராகியத்தின் உள்ளுணர்வு இருக்கின்றதா? அல்லது உங்களது சென்டர்களின் மீதும் மாணவர்களின் மீதும் பற்றுதல் இருக்கின்றதா? எப்பொழுது உங்களுக்கு இந்த பற்றுதலிலிருந்து எல்லையற்ற வைராகியம் இருக்கின்றதோ அப்பொழுது வெற்றி முழக்கம் முழங்கும். ஆதலால் இந்த சூக்ஷ்ம மற்றும் ஸ்தூல வசதிகளின் மீது எல்லையற்ற வைராகியம் வையுங்கள். அப்படிப்பட்ட அடித்தளத்தை உருவாக்கிவிட்டீர்களா? அல்லது நீங்கள் உங்களது சென்டர்களை விட்டு விலகும்படி ஆனால் நீங்கள் மேலும் கீழுமாக ஆவீர்களா? உங்களது மாணவர்களின் மீது கருணை கொள்வீர்களா? உங்களது மாணவர்கள் மீது ஒரு சிறு எண்ணம் கூட வராமல் இருக்குமா? ஆகையால் நீங்கள் உங்களை சோதனை செய்ய வேண்டும். அப்படி எனக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்ததென்றால் நான் பற்றுதலை அளித்தவனாக இருக்கின்றேனா? அது உலகியல் சம்பந்தங்கள், ஆனால் இதுவோ சேவையின் சம்பந்தம். அப்படி இந்த உலகியல் சம்பந்தங்களின் மீது உங்களுக்கு பற்றுதல் இருக்கின்றதென்றால் அது நீங்கள் ஏதோ ஒன்றை சொல்வீர்கள். ஆனால் இதுவோ ஆன்மீக சேவையின் சம்பந்தமாக இருக்கின்றது. இதன் மீது உங்களுக்கு பற்றுதல் இருக்கின்றதா என்றால் மாணவர்கள் உங்களிடம் ஏதாவது சொல்வார்கள். ஆகையால் சோதனை செய்யுங்கள். சூட்சும வழியில் உங்களை தாங்களே சோதனை செய்யுங்கள். நீங்கள் எவர் ரெடியாக இருக்கின்றீர்களா? இப்பொழுது உங்களுக்கு ஒரு கட்டளை வந்ததென்றால் நீங்கள் ரெடியாக இருக்கின்றீர்களா? இந்த சென்டரில் சேவை மிகவும் நல்லதாக இருக்கின்றது. ஆதலால் நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். உங்களுக்கு பற்றுதல் இல்லையே அந்த சிறந்த சேவையின் மீது உங்களுக்கு பற்றுதல் இல்லையே என்று என்று சோதனை செய்ய வேண்டும். எப்பொழுது இதன் மீதெல்லாம் அப்பாற்பட்டிருக்கின்றீர்களோ அப்பொழுது சொல்லப்படும் உங்களுக்கு எல்லையற்ற வைராகத்தின் உள்ளுணர்வு இருக்கின்றது என்று. நீங்கள் உங்களது சரீரத்தின் மீது கூட அப்பாற்பட்டிருக்க வேண்டும். அதாவது இந்த சரீரத்தை ஒரு சேவையின் கருவியாக உபயோகப்படுத்த வேண்டும். பற்றுதலின் அடையாளம் என்னவென்றால் புத்தி தந்தையிடமிருந்து விலகி விடுகின்றது. மேலும் அந்த விஷயத்தின் மீது இழுக்கப்பட்டு விடுகின்றது. ஆகையால் அதை நாம் பற்றுதல் என்று புரிந்து கொள்கின்றோம். உங்களுக்கு தங்கள் மீது கூட பற்றுதல் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்காக உங்களுக்கு ஒரு விசேஷத்தன்மை இருக்கின்றது என்றால் சிலருக்கு நல்ல சக்தி இருக்கும். அதாவது மற்றவர்களை கையாளும் சக்தி இருக்கும். மற்றவர்களுக்கு பேசும் சக்தி இருக்கும். ஆதலால் அவர்கள் சொல்வார்கள் நான் இப்படித்தான் என்று சொல்வார்கள். ஆனால் இதுவோ தாதாவிடமிருந்து கிடைத்த விசேஷமான பரிசாக இருக்கின்றது. நீங்கள் இதன் மீது பற்றுதல் வைத்திருக்கின்றீர்களா? அதாவது ஞானத்தின் விசேஷத்தன்மையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விசேஷத்தன்மையாக இருக்கட்டும், அது அப்படி பற்றுதல் இருந்ததென்றால் அது அகங்காரம் என்று கூட சொல்லப்படுகின்றது. ஆகையால் நாம் இதை புத்தியில் வைக்க வேண்டும். அதாவது இது எனக்கு தந்தையிடம் கிடைத்த ஆஸ்தியாக இருக்கின்றது. அதை நான் கருவியாக உபயோகப்படுத்துகின்றேன். எனக்கு என்ன கிடைத்து இருந்ததோ அதை மற்ற ஆத்மாக்களும் நான் கொடுக்கின்றேன் என்ற இந்த விஷயம் புத்தியில் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் குழுவை சேர்க்க வேண்டும்.
அதாவது எல்லையற்ற வைராகியத்தின் உள்ளுணர்வு இருக்கும் குழுவை சேர்க்க வேண்டும். ஆதலால் அவர்களது நடக்கும் விதம், பார்க்கும் விதம், பேசும் விதம் மூலமாக அனைவரும் உணர வேண்டும். அதாவது அவர்கள் எல்லையற்ற வைராகியத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் சேவை ஞான சேவை செய்வதற்கு நீங்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது இந்த அனுபவத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது எல்லையற்ற வைராகியத்தின் அனுபவத்தை கொண்டு வந்து மற்றவர்களுக்கும் அந்த அனுபவத்தை பகிர வேண்டும். ஓம் சாந்தி.